வணக்கம் சார். மரங்கள் செடிகள் நட்டு வைப்பதனால் நமக்கு என்ன பயன்? சரி, நான் தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குது, நான் சுவாசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாப்பா, நீ உயிர் வாழணும்னா கண்டிப்பா சுவாசிச்சாகணும், நீ உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா தண்ணி குடிச்சாகணும். செடி குடிங்கிறது என்ன? ஆக்சிஜனை பாத்தீங்கன்னா வெளியிடுது. கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடை பாத்தீங்க அப்படின்னா அது உள்வாங்கிக்குது. இதுதான் பேசிக்கா மரச்செடிகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய ஞானமே இப்படி பண்ணி பாருங்களேன். சாதாரண ஒரு மூச்சு வெளியே விடுறீங்க அப்படின்னா நான் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். செடி குடி மரங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுங்கிற நோக்கத்திற்காக நான் மூச்சை வெளியே இடுகிறேன். மூச்சை உள்ள விடுறீங்க. உடலில் உள்ள உறுப்புகளுக்கு, அதாவது எனக்கு இல்லைங்க, உடலில் உள்ள சின்ன சின்ன உறுப்புகளுக்கு, செல்களுக்கு காற்று வேணும், பிராண சக்தி வேணும் என்கிற நோக்கத்திற்காக நான் காற்றை சுவாசிக்கிறேன். இப்படின்னு வச்சுட்டு இப்படி சுவாசிச்சு பாருங்க. இதுவே மிகப்பெரிய ஞானம் தான். என்ன அர்த்தம்? நான் மூச்சை வெளியே விடலப்பா, நான் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டு சமுதாயத்தை கருதல் பண்ணணும்னு நான் நினைக்கல. செடி கோயில்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. இந்த ஒரு இன்டென்ஷனுக்காக நான் காற்றை வெளியே விடுறேன்ப்பா. ஓகேங்களா? அடுத்து சுவாசிக்கிறேன். சுவாசிக்கிறேன். எதனால ஏன் சுவாசிக்கணும்? நான் ஏன் உயிர் வாழணும் சொல்லணும்? நான் உயிர் வாழ நடக்கலப்பா. உடலில் உள்ள சின்ன சின்ன உறுப்புகள், செல்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிராண சக்திங்கிறது தேவைப்படுது. அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக பாத்தீங்க அப்படின்னா நான் சுவாசிக்கிறேன். இந்த ஒரு இன்டென்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆயுள் காலம் பாத்தீங்க அப்படின்னா விதிப்படி 40 or 50 சொல்லி பிக்ஸ் ஆயிருக்குன்னா, இப்ப நீங்க இதே கண்டினியூஸா இந்த புரிதல் கூட நீங்க சுவாசிக்கிறீங்க. இந்த புரிதலோட பாத்தீங்க அப்படின்னா செடி வளர்க்குறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்க ஆயுள் காலம் நீட்டிக்கப்படும். ஏன்னா உங்களுக்காக பண்ணல, உங்களோட செடிகளுக்காக பண்றீங்க, உடல் உறுப்புக்காக பண்றீங்க அப்படின்றீங்க. செடிக்கு தண்ணி ஊற்றும் போது என்ன ஒரு இன்டென்ஷன்? செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா உயிர்களும் புனிதமான ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் காற்று சுவாசிக்கும் நோக்கத்திற்காக நான் இந்த செயலை செய்யறது தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா எனக்காக பண்ணல. எல்லா டெல்லியில கூட ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துச்சு, காத்து மாசுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா பொல்யூஷனா இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல காத்துங்கிறது பத்தல, அதாவது செடி கொடிகள் மரங்கள் பாத்தீங்கன்னா பத்தாம இருக்குது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சாதாரண செடி மரங்கள் வெட்டிட்டு பாத்தீங்கன்னா தண்ணி விடும்போது நினைக்கிறீங்க. நான் சாதாரணமா அந்த தண்ணி விடலதான், சாதாரண செய்யல. எல்லா உயிரினங்களுக்கும் உண்மையான காற்று சென்றடைங்கிற நோக்கத்திற்காக, உயர்ந்த நோக்கத்திற்காக நான் இந்த செயலை செய்கிறேன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இயற்கையை உங்களுக்கு வழியை வகுத்து கொடுக்கும். இதுதான் நீங்க கேட்டதுக்காக ஒரு நல்ல ஒரு விஷயம். சரணம்.